படம் சூப்பரா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். அஞ்சலியோட கேரக்டர் எல்லா மூவி கம்பேர் பண்ணும்போது இதுல வேற டிஃபரெண்டா இருக்கு ஆக்சுவலி. விஷாலோட டெபியூ எப்படி இருக்கு? டெபியூ டைரக்ஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. அதுல மூணு விஷால் கேரக்டர் இருக்கு. எந்த கேரக்டர் நல்லா இருக்கு? அப்பா கேரக்டர் தான் நல்லா இருக்கு. எந்த கேரக்டர் சூப்பரா இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு. ஃபைட் சீன் போறதால டைம் போறது தெரியல. ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? அங்க ஒரு மெசேஜ் கொண்டு வந்தாங்க. இல்ல ப்ரோ, மகுடத்து மேல ஏதாச்சும் கிரீடம் வந்தா கொடுங்க ப்ரோ. அவ்வளவு சூப்பரா இருக்கு ப்ரோ. ப்ரோ அதான் ப்ரோ, நம்ம டூப்ளிகேட் இப்போ பாக்ஸ் வருது இல்லைங்களா, அதை தான் ப்ரோ சொல்றாங்க. இப்போ எல்லாமே நம்ம பசங்க இப்போ இருக்க ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா பவுடரு, கஞ்சா, அது இதுன்னு போதை பொருள் யூஸ் பண்றாங்க. அதை தாண்டி ஒன்று இருக்குது. இதனால எவ்வளோ உயிர் போயிட்டு இருக்குது. ஆனால் அது நிறைய பேர் தெரியறது கிடையாது. அது இதில் வந்து காட்டுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். எல்லாருமே மிஸ் பண்ணாதீங்க, பாருங்க, ஃபேமிலியோட பாருங்க கண்டிப்பா. எனக்கு வந்து லிங்கா கேரக்டர், அந்த அப்பா கேரக்டர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு யூஸ்வலா அவரு கேரக்டர் எல்லாமே தெரியும் நமக்கு, பண்றாரு டிஃப்ரெண்டா. ஆனா வந்து இந்த லிங்கா கேரக்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஜிவி பிரகாஷ் வந்து சொல்லவே வேணாம், நம்ம அவ்வளவு சூப்பரா பண்றாப்புல. அதை விஷால் சார் கம்பேர் நீங்களே யோசிச்சு பாருங்க, சூப்பரா பண்றாரு. அஞ்சலி வந்து சொல்லவே வேணாம், அஞ்சலி அவ்வளவு சூப்பரா பண்றாங்க. ஃபைட் செக்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அஞ்சலி ஒரு ரைடா இருக்காங்க, இதுல வேற லெவல் பண்றாங்க. அவங்களும் எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி இவங்கெல்லாம் கிடையாது, எல்லாருமே என்ஜாய் பண்ற அளவுக்கு வந்தேன் சார். மகுடத்துக்கு ஏற்ற ஆளு விஷால். ட்ரிபிள் ஆக்ஷனு சூப்பரா பண்றாங்க. படம் ஃபுல்லா அவர் தான். 35 படம். ஆனா டைமிங் தான் நீங்க கொஞ்சம் தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த படம் இன்னைக்கு கிருஷ்ணநாராயண் சன்ஸ் வந்துரு, அதனால தேட்டர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அடுத்த வாரமா போன வாரம் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வசூல் வந்திருக்கலாம். படம் போக போக பிக்கப் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபேமிலி ஸ்டோரி, அப்புறம் அப்படியே மீன் மார்க்கெட்டு, கட்சியில வந்து சண்டை 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 வன்முறையா இருக்கு. அதான் மக்கள் ஒத்துப்போனா இல்லையான்னு எனக்கு விஷால் தான் சார். விஷால் தேடி தான் நான் வந்தேன். 35 படம் பார்க்க வந்தேன். ஃபேமிலி பார்க்க முடியாது சார், கடைசி ஹாஃப்லாம் பார்க்க முடியாது. வன்முறை எல்லாம் இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு. ஆக்ஷனும் ஃபாதரும் சன் சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. தெரியல சார், டைமிங் நான் நோட் பண்ணல. இருக்கலாம், பட் வந்து நல்லா இருந்தது. டைமிங் அவ்வளோ லேக் தெரியல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவரு ஆக்டிங் பத்தி சொல்லணுமா என்ன? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. 3 கெட்டப் இல்ல, ஆனா வந்து அப்படிதான் இருக்கும். பட் நல்லா இருக்கு. ஃபாதர் சன் சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. ஃபேமிலி கண்டிப்பா ஃபேமிலியோட தான் பார்க்கணும். நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, 1000 பேர் சொல்லுவாங்க. நம்ம போய் பார்த்தாதான் என்ன கதைன்னு நம்மளுக்கு தெரியும். படத்தை புரிஞ்சா நல்லா இருக்கு ப்ரோ, புரியாதவங்களுக்கு நல்லா இல்லாம தான் இருக்கும் ப்ரோ. ரெண்டு ஆக்ஷன் வச்சிருக்காரு, டபுள் ஆக்ஷனும் சூப்பரா இருக்கு ப்ரோ. எங்க என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, அதான் இந்த ஃபாரின்ல இருந்து டூப்ளிகேட் ஆயிட்டு இறக்க கூடாதுன்னு இருக்கு, அது பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. அதுக்கேத்த மாதிரி விஷால் நல்லா நச்சிருந்தா போல. ஆக்ஷன் சூப்பரா, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. ஜிவி பிரகாஷ் பண்ணது எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. அஞ்சலி சூப்பரா நச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அஞ்சலி மாரியே தெரியல அவங்க, அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது அஞ்சலி. இல்ல ப்ரோ, கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் போரா போகுது, அப்புறம் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டா போகுது. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். எத்தனை பேர் உழைப்பு இருக்கு இந்த படத்துல. படம் எத்தனை நல்லா இல்லைன்றாங்க. உட்கார்ந்து 3 மணி நேரம் நான் காசு தரேங்க, என் சொந்த செலவு தரேன். படம் நல்லா இல்லைன்னு யாரும் சொல்லுங்க. இந்த இவங்களை லேடிஸ் எல்லாம் கேளுங்க, படம் நல்லா இல்லைன்னு யாரும் சொல்லுங்க. ராஜ்மோகன் சார், சினிமாக்கு நீங்க தான். ராஜ்மோகன் சார், நீங்க தயவு செய்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி தவறான செய்திகள்லாம் பரப்பக்கூடிய எப்படி ஹாஸ்பிட்டல்லையும் ஸ்கூல்லையும் ரீல்ஸ் எடுத்து போடக்கூடாது. ஒரு முக்கியமான விஷயம், மாண்புமிகு
தமிழக செய்தி அமைச்சர் திரு ராஜ்மோகன் சார், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படங்களை தயவு செய்து தவறாக எதுவும் பேச வேணாம். உனக்கு பிடிக்கலையா இன்டர்வியூல எழுந்து போன்னு சொல்லுங்க. எதற்காக சொல்கிறேன் என்றால், ஹாஸ்பிட்டல்ல போய் எதனா ரீல்ஸ் போட்டாக அதை கண்டிக்கிறீங்க, ஸ்கூல்ல போய் ரீல்ஸ் போட்டாக அதை கண்டிக்கிறீங்க. அது காரணம் என்ன? அந்த சினிமா நம்பி இருக்கிற நாங்க எப்படி சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி ஸ்கூல்ல படிக்கிற பசங்களும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த நோயாளிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி தானே சார் சினிமால இருக்கிற நாங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். அதனால இனிமேல் இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு படத்தை தவறா பேசாதீங்க. அப்படி யாருன்னா பேசுனாக்கா தூக்கு தண்டனை கொடுங்க. ஈரான் ஈராக்ல எப்படி கொல்ல கற்பழிப்பு பண்ணாக்கா நடு ரோட்ல வச்சு துப்பாக்கியில சுடுவாங்களாம், தூக்குல தொங்க விடுவாங்களாம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த மகுடம் படம் வந்து பாருங்க. கிளைமேக்ஸ்ல 4 பேரை ஹீரோ அப்படி தூக்குல தொங்க விடுவாரு, அந்த மாதிரி தொங்க விடுங்க. அதனால தயவு செஞ்சு இப்போ படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே, அதுவும் ஒரு தவறான விமர்சனம். நல்லா இருக்கு அப்படின்றது வேற, அப்படின்றது வேற. உதாரணத்துக்கு நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் நடித்த என்ன பண்ற ஜனநாயகன், நிறைய படத்தை பேச மறந்துச்சு. ஜனநாயகன் அந்த படம் ரிலீஸ் ஆகுறப்போ நான் ஃபர்ஸ்ட் நாள் படம் பார்க்கவே போல. ஆனால் நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பார்க்க போயிட்டு மயக்கம் போட்டு வாந்தி எடுத்தேன். அந்த வீடியோ எடுத்து இது கூட ஜாயின் பண்ணி சில சமூக விரோதிகள், தீய சக்திகள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, நான் இந்த படத்தை பார்த்தா வாந்தி எடுத்தேன்னு சொல்லி ஒரு ரூமரை கல்வி போட்டாங்க. அதனால தயவு செய்து மக்களே தவறான செய்தியை பரப்பாதீங்க.